இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. 1 பேதுரு 3:4 ஒரு மனிதன் தன் வீட்டில் மீனை வளர்க்க ஆசைப்பட்டு போய் தங்க மீன்களை வாங்கி வந்தான். அதன் பின் அவற்றை வைக்க ஒரு தொட்டி வேண்டும் என்று கடைகளுக்கு போய் பார்த்தபோது முதலிலேயே உபயோகிக்கப்பட்டு அழுக்காயிருந்த ஒரு தொட்டி சுமாரான விலையில் கிடைத்தது. அதை நன்கு சோப், பாத்திரம் கழுவ பயன்படுத்தும் திரவங்கள் மற்றும் ஆசிட் எல்லாம் போட்டு கழுவி நன்கு சுத்தமாக்கி தான் ஆசையாக வாங்கி வைத்திருந்த மீன்களை அந்த தொட்டியில் தண்ணீரை ஊற்றி வளர்க்க ஆரம்பித்தான். நன்கு நீந்திக் கொண்டிருந்த மீன்களில் ஒன்று அதை வைத்த 8 மணி நேரத்தில் செத்து போனது. ஐயோ, என்ன இவ்வளவு சீக்கிரம் மீன் செத்து போய் விட்டதே என்று துயரப்படுவதற்குள் 2 நாளைக்குள் மற்ற எல்லா மீன்களும் செத்து போயின. ஏன் அவ்வாறு செத்து போனது என்று தனக்கு தெரிந்த பெரிய மீன் தொட்டியை தன் வீட்டில் வைத்து மீன் வளர்க்கும் நண்பனிடம் கேட்டபோதுதான் தெரிய வந்தது, சோப்பு போட்டு மீன் தொட்டியை ஒருபோதும் கழுவக்கூடாது என்பது. மீன்கள் அனைத்தும் செத்து போன பின் என்ன செய்வது? ஆம், எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நாம் மற்றவர்களை சரியாக்குகிறோம் என்ற பெயரில் அவர்களை கோபத்தோடு குற்றம் சாட்டி கடினமான வார்த்தைகளை பேசி எப்படியாவது சரியானால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் அது அவர்களது மனதை கொன்று விடுகிறது என்று அறியாமல் போய்விடுகிறோம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பேசும் வார்த்தைகள் மெதுவானதாக இருந்தால் எதிரில் இருப்பவர்கள் காட்டு கத்தினாலும் அவர்களை மெதுவாக பேச வைக்கும், அவர்களது கோபத்தை அடக்கும். ஆனால் அதை விட்டுவிட்டு நாமும் காட்டு கத்தினால் அவர்களும் பதிலுக்கு கத்துவார்கள். கோபம் அதிகமாகி அடித்தடியிலும் மற்ற பயங்கரமான விளைவுகளையும் கொண்டு வரும். சாந்தமான பதில் சில வேளைகளில் கோபத்தை கொண்டு வந்தாலும் முடிவில் அது கோபத்தின் உக்கிரத்தை மாற்றிவிடும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ஏனெனில் அவர் சாந்த குணமுள்ளவராக இருந்தார். அவரிடத்திலிருந்து இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் நாம் கற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் வீடுகளில், சபைகளில், சமுதாயங்களில், வேலையிடங்களில் போராட்டங்கள் இருக்காது. மாறாக அமைதியும் இளைப்பாறுதலும் உண்டாகும். அது இல்லாமல் இருப்பதால் தான் எங்கு பார்த்தாலும் இத்தனை பிரச்சனைகள். ஆம் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் ஆவியின் கனியாகிய சாந்தம் எப்பொழுதும் கிரியை செய்ய கடவது. நாம் அப்படி அமைதலுள்ள ஆவியுடன் சாந்தமாய் இருப்போம் என்றால் அநேகர் நம்மிடம் வருவார்கள். எப்போதும் கொப்பளிக்கும் கோப முகத்துடன் இருந்தால் நம்மிடம் வருவதற்கே அஞ்சுவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். அதற்கு உதாரணமாக மோசே 40 வருடங்கள் இஸ்ரவேலரை வனாந்தரத்தில் நடத்தி வந்தார். அவர்களை எத்தனையோ முறை அவர்கள் ஜனங்கள் மோசேயை கோபமூட்டின போதும், முறுமுறுத்த போதும் கோபப்படாமல் மோசே சாந்தமாக நடந்து கொண்டு அவர்களை மிகவும் அமைதியுடனும் சாந்தத்துடனும் வழி நடத்தினார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் என்று வேதம் கூறுகிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற சாந்த குணம் நம்மையும் அலங்கரிக்கட்டும். அதனால் தேவ நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, மற்றவர்கள் எங்களை கோபம் ஊட்டினாலும் எரிச்சல் ஊட்டினாலும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்களும் பதிலுக்கு கோபப்படாத படிக்க ஆண்டவரே சாந்த குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பே உங்கள் கோபம் தனியே கடவது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, அப்பா அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்த குணத்தை தரித்துக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு ஆண்டவரே பொறுமையும் அன்பையும் நீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.